யாமறிந்த குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநகாய வித்மகே தீஸ்வரசாய மிக தன்னோ நரசிம்ம பிரசோதியார். கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திற்கு நம்ம வந்துட்டோம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் இப்ப பார்ப்போம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் அனைத்து வளங்களையும் நற்பலன்களையும் பெற புதன் பகவானை வழிபட வேண்டும். நட்சத்திரத்துக்கு அதிபதியான பெருமாள் ஆகியோரை வழிபட வேண்டும். சிறந்த பலனை தரும் எளிய பரிகாரங்களை எப்படி செய்யணும்ன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். பெருமாள் வழிபாடு. புதனின் ஆதிக்கமும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நிறைந்த பெருமாள் கோவில்களுக்கு சென்று பெருமாளை வணங்குவது வாழ்வில் நிம்மதியையும் செல்வ பலத்தையும் தரும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன் பகவானுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா உங்க மன அமைதியால மன சஞ்சலங்கள் நீங்கி மனசுல அமைதி பெருகும், செல்வ வளத்தையும் பெருக்கும். அதே போல புதன் பகவானின் பரிகாரங்கள். புதன்கிழமைகளை நீங்க பெருமாளை வழிபட சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ நீங்க போய் பெருமாளை பாக்குறீங்க அப்படின்னா பெருமாளை பார்க்கும் போது வெறுங்கையோட போகக்கூடாது. துளசி மாலையோ துளசியை வாங்கின்னு போங்க. வாங்கின்னு போயிட்டு அந்த பெருமாளுக்கு உங்களால எவ்வளவு துளசி வேணுமோ அவ்வளவு துளசி வாங்கி போயிட்டு பெருமாளுக்கு சாத்திடுவாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் போகும்போதும் பெருமாளுக்கு துளசியை சாத்திட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் சேரும். தயவுசெய்து திரும்பி சொல்றேன், புதன்கிழமையில புதன் பகவானுக்கு உங்க பேர்ல அர்ச்சனை செய்யுங்க. துளசி வாங்கிக்கோங்க. முடிஞ்சா வில்வமும் அகிலோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு புதன் அர்ச்சனை முடிச்ச உடனே மகாலட்சுமி தாயாரை போய் பார்த்துட்டு அங்க செவ்வர்லயோ இல்ல வில்வத்தையோ இருந்தா கொடுத்துட்டு மகாலட்சுமி தாயாரை சேவிச்சதுக்கு அப்புறம் பெருமாளை செய்வோம். பெருமாளை சேவிக்கும் போது துளசியை கொடுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கோமாத வழிபாடு. ரேவதி நட்சத்திரத்தின் சின்னம் மற்றும் குறியீடாக பசு விளங்குவது. எனவே தினமும் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது உணவு வழங்குவது நற்பலனை தரும். இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க முடிஞ்சா டெய்லி ஒரு கட்ட அகத்திக்கீரை கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு உணவை பச்சை அரிசியோட வெள்ளத்தை வச்சு கொடுங்க. இல்ல சாதம் ஏதாவது இருந்தா சாதம் கொடுக்கும், பழம் ஏதாவது இருந்தா பழம் கொடுக்கும். ஆனா டெய்லி கொடுக்கும், தினமும் கொடுக்கணும். காலை தான் கொடுக்கணும், மாலை தான் கொடுக்கணும் இல்ல. ஆனா தினமும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.